ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். இந்த சைட் டிஷ் எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன துண்டு தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருளெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ட்ரையாக வறுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க, வாசனையாக நல்லா இருக்கும். நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணி தெளிக்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் தெளிச்சு விடுங்க போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். மூடி வச்சு வதக்குங்க, சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு மேலே தண்ணி தெளிக்க வேணாம். இது ட்ரை ரோஸ்ட்டு தான். ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொஞ்சம் இந்த பொடியெல்லாம் தூவி விட்டுடலாம். நல்லா அதோட நல்லா கிளறி விடுங்க, அந்த கோவக்காய்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.